வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள், நட்சத்திர பலன்கள், 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள். ஒருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு. ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும். 27 நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது? உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். இப்போ இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது, எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த 27 நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம். வணக்கம், வாழ்க வளமுடன். கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானின் ஆதிக்கம் மிக்க நட்சத்திரம் என்ன அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் தான். இந்த கார்த்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு மிக அற்புதமான பலனை தந்துவிடும். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேஷத்துலேயும் வரும், ரிஷபத்திற்கும் வரும். நாங்கள் நட்சத்திர பலன்கள் தான் இருக்கணும். பொதுவாக இது பொது பலன்கள் தான். இந்த நட்சத்திர உடையவர்களுக்கு பொதுவான பலன்கள் தான். மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த மாதம் மாசி மாதத்தில் உண்டு. குடும்பத்தில் பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வதற்கும் குழந்தை பிறப்பு, அதாவது சுப வம்ச விருத்திக்குரிய அஸ்திவாரமும் போடக்கூடிய மாதமாக இருக்கும். இது வரைக்கும் இவங்களுக்கு மண் அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் உடையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு உடைய திசையும் வடக்கும் மிக சிறப்பாக இருக்கும். பொண்ணு வருது அப்படின்னாலும் சரி, கணவன் வழியெல்லாம் எந்த பக்கம் இருந்தால் மாப்பிள்ளை அமைவார்னாலும் வடக்கு தென்கிழக்கு திசையை நோக்கி தான் வரும். அதே போல் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள், கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில், நீர் இடம் சம்பந்தப்பட்டது, நிலம் சம்பந்தப்பட்டது, அட்லீஸ்ட் ஒரு வாய்க்காவது ஓடும். கோயில் நிச்சயமாக இருக்கும். பக்கத்தில் தான் சொல்கிறோம், புரியுதுங்களா? அதே போல் கார்னர் பிளாட் அமைவதற்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பலம் தரும். இவர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் இனம் புரியாத கவலைகள் நீங்கும். மனக்குழப்பம் அதிகமாக இருந்து நீங்கக்கூடியது, தெளிவடைவாங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் மிக கவனத்துடன் கையாண்டாலே போதும். நிதானமும் வேணும், கவனமும் வேண்டும். ரொம்ப அவங்க உழைச்சாங்கன்னா அதுக்கேற்ற பலன் உண்டு. சுபகாரிய விஷயத்துக்கெல்லாம் அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பதவி பணி உயர்வு உண்டு. அதே போல் மருத்துவமும் இவர்களுக்கு சிலர் பார்த்திங்கன்னா மருத்துவம் பார்ப்பாங்க. ஏதாச்சும் ஒரு நோய், தீர்க்க முடியாத நோயாக இருந்தாலும் இந்த மாதம் அவர்களுக்கு மருத்துவத்திற்குரிய பலனை தந்துவிடும். குணமாயிடும் நோய், கவலைப்பட வேண்டாம். ஆக மொத்தத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அற்புதமான இந்த மாசி மாதம் பலன்கள் உண்டு. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.